மனைவி எங்கே விட்டுட்டு மதுரையில் ஒரு இடத்துல விட்டுட்டு நான் எப்படியாவது வடக்க போய் வேலை தேடி பணம் சம்பாரிச்சிட்டு திருப்பி வரேன்னு போயிருப்பான். குழந்தை வச்சுக்கிட்டு வேற போக்கிடமே இல்லாம பேர் தான் சிவப்பி, ஆனா ஆள் கருப்பா தான் இருப்பான். கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட ஒரு தமிழச்சி. மாடுகளை சுத்தம் பண்றதும் அந்த சாணிகளெல்லாம் அள்ளி ஒழுங்கு பண்றதும் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு நீ நைட்ல செவப்பி அவங்க கிட்ட கேட்கறது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். எப்பயுமே சுப்ப எரு வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க வந்து கஞ்சி தண்ணியை ஊத்துவாங்க. ஊத்தும் போது இந்த ஐயர் வந்து உத்து பாப்பாரு. அதுல இருந்து 2-3 சோத்து பருக்க விழுந்தா கூட கத்துவான் மனுஷன். பசியோட இவ்வளவு இருக்கிறான், குழந்தையும் பசியோட இருக்கு. இந்த நேரத்துல தான் தண்ணி இறக்க கூப்பிட்டு வேற வழி இல்லாம செஞ்சுதான் ஆகணும். உனக்கு ஜாங்கிரி வேணுமா, முட்டாய் முட்டாய் வேணுமா, அந்த குழந்தை எச்சாலையில இருக்கிற ஜாங்கிரி எடுத்து வாயில கடிக்கும். அவ அங்க பாத்துருவான். ஓடி வந்து குழந்தைய எச்சல் சாப்பிட்டா என்ன சாமி, உங்க எச்ச உங்களுக்கு வசதியா இருக்கும், நான் ஏன் எச்சல சாப்பிடணும்? அதுக்குள்ள அந்த அம்மா ஓடி வருவாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? அந்த குழந்தைய நீ அடிச்சிட்ட, இந்த குழந்தைய நீ அடிக்க முடியாது. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வீடுகள் தோறும் தொலைக்காட்சிகளில் சீரியல்கள் பார்க்குறது எல்லோருக்கும் ஒரு அன்றாட ஒரு வழக்கமாகி விட்டுருச்சு. ஏன்னா சீரியல்னு எடுத்துட்டாலே வந்துட்டு ஒரு காலத்தில் நம்ம சிறுகதைகள் வாசித்து நாவல்கள் வாசித்து அந்த நாவல்களோட ஒரு காட்சி வடிவமாக தான் இன்றைய சீரியல்களை பார்க்க முடியுது. அப்போது நம்ம இந்த சீரியல்களில் இன்னும் நம்ம பெரிய அளவில் அரசியல், என்ன குடும்பத்துக்குள்ளே இருக்க மாமியார் மருமகள் இந்த மாதிரி அரசியல் மட்டும்தான் இப்போதைக்கு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆரம்பகட்ட சிறுகதைகளில் பார்த்தோம்னா சமூக அரசியல் அனைத்தையுமே பேசியிருக்கிறாங்க. அப்படியான சிறுகதைகளை எடுத்து அதில் இருக்க அரசியலை பற்றி நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த கதைகள் பேசும் அரசியல் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்மோடு ஒரு சிறுகதையை பகிர்ந்து கொண்டு அதில் பேசப்படும் அரசியலை நம்மோடு சொல்ல வருகிறார் எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு பலமான வணக்கங்கள். வணக்கம் சார். இப்போது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கதை வந்து நம்மளுடைய ஜாம்பவான் ஜெயகாந்தனுடைய கதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அனைவராலும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்து அவரோட எழுத்துக்குன்னு ஒரு தனி மகசூல். ஆமாம், என்றைக்குமே சோடை போகாத, என்றைக்குமே ஜீவிதமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரர் ஜெயகாந்தன். அவருடைய ஒரு கதை, நிறைய கதை வந்து எல்லாரும் பெரிய வெவ்வேறு கதைகளை ஸ்லாகிச்சு பேசுவாங்க. ஆனால் நம்ம நக்கீரனுடைய சப்ஜெக்ட் வந்து கதை பேசும் அரசியல். இதுதானே இப்போ இருக்கிறது. அப்போ கதை பேசும் அரசியல்னா அதில் கொஞ்சம் அரசியல், அந்த கதையினூடாக ஒரு அரசியல் இருந்தால் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு அது சரியா வரும். இப்போ அரசியல்ன்றது வந்து கருத்து சொல்கிறது மட்டும் இல்லை, கதாபாத்திரங்கள் வழியாக சொல்கிறது, அந்த இடம், நடக்கிற இடம், பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே அரசியல் வாய்ந்தது தான். அரசியல் இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு கதையில் இடம் அரசியலாக இருக்கும், கதாபாத்திரங்கள் அரசியல், கதாபாத்திரத்துக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் அரசியலாக இருக்கும், பேசுகிற லாங்குவேஜ் அரசியலாக இருக்கும். எல்லாத்துக்குமே பொருத்தமான கதை அப்படின்னு ஜெயகாந்தனுடைய 2 குழந்தைகள் அப்படின்ற இந்த கதையை வந்து நான் என்னுடைய டேஸ்ட்டுக்காக இதை எடுத்திருக்கேன். ராமநாதபுரம் ஜில்லாவில் இருந்து தஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை தேடி தேடி அந்த இடத்துல இருக்கிற வறுமை அதெல்லாம் காரணமாக ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து மதுரைக்கு வராங்க ஒரு தம்பதியர்கள். புருஷன் பேர் வந்து கருப்பையா தேவன், அந்த அம்மா பேர் வந்து செவப்பி. இவங்க 2 பேருக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் சோனையா. இது வந்து மதுரைக்கு வந்து இருக்கக்கூடிய, இப்போ வந்து வேலை இல்லை. இவன் வந்து யாரு, கருப்பையா தேவன் மனைவி எங்கே விட்டுட்டு மதுரையில் ஒரு இடத்துல விட்டுட்டு நீ எப்படியாவது இங்கே இரு, நான் எப்படியாவது வடக்க போய் வேலை தேடி பணம் சம்பாரிச்சிட்டு திருப்பி வரேன்னு போயிருப்பான். அவன் போய் 6 மாதம் ஆகியும் வராமல் இருப்பான். இவன் வந்து ரொம்ப குழந்தை வச்சுக்கிட்டு வேற போக்கிடமே இல்லாமல் இந்த மதுரையில் ஒரு குறிப்பிட்ட மதுரைகளை இப்போ புதுசாக வேற வந்திருக்கிறாங்க. ஆமாம், மதுரைக்கு புதுசாக வந்திருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கே தங்குறதுன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு குடும்ப சூழல், வறுமை சூழல். அதுதான் அந்த சூழலே வறுமை. புருஷன்காரன் போயிட்டான், தங்க இடம் இல்லை, எங்கே சாப்பிட்றது எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு தெருவுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி வீடெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு கொட்டா இருக்கும். அந்த கொட்டாவில் மாடு பசு இருக்கும்.
மாடு பசு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமா கார் இருக்கும். ம். ஸோ அந்த தெருவே வந்து வசதியானவர்களுடைய தெரு. உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படியான ஆட்கள். அது அன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு மாட்டு கொட்டகை வச்சு அது சொந்தமா மாடு வச்சிருக்காங்க. ஆமா, சொந்தமா மாடு வச்சிருப்பாங்க. மாடு இல்லாதவங்க கார் வச்சிருப்பாங்க. அது அடுத்த கட்டம், அடுத்த கட்டம். அந்த காலகட்டம் இது வந்து பழைய அந்த காலகட்டம் தான், இப்போ இல்ல. இதுக்கு அந்த ஜெயகாந்தன் காலகட்டத்துக்குள்ள வர்ற விஷயம் தான் இது. இப்போ வந்து நம்ம சிவப்பி பேர் தான் சிவப்பி, ஆனா ஆள் கருப்பா தான் இருப்பான். பேர் தான் சிவப்பி, ஆனா அந்த வறுமையினுடைய எந்த சாயலும் இல்லாத அளவுக்கு கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட ஒரு தமிழச்சி அப்படி வச்சுங்களேன். இப்போ அவ சோனையா குழந்தைய தூக்கிட்டு அந்த தெரு வழியா வந்து அவ தஞ்சை அடையிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா, ரிட்டையர் ஆன ஒரு சப் ரிஜிஸ்டர் அவருடைய வீடு. அவர் பேர் சுப்பு ஐயர். இப்போ நீங்க எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா, கதை பேசும் அரசியல்ல இதுல ஒவ்வொரு பேர் ரொம்ப பின்னாடி இருக்கிற ஒட்டு எல்லாமே. இப்போ சுப்பு ஐயர் அவருடைய பதவி சப் ரிஜிஸ்டர் ரிட்டையர்மெண்ட். சுப்பு ஐயர். இவ சிவப்பி, இவளுடைய புருஷன் பேரு கருப்பையா தேவன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அரசியல்னு பார்த்துட்டா கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் ஐயர் இருக்காருல்ல, சப் ரிஜிஸ்டர் ஐயர் ரிட்டையர்மெண்ட் ஆனவர், அவருடைய வீட்டில் வந்து தான் இவன் வந்து தங்கறதுக்கு இடம் கேட்கறா. தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. எங்க மாட்டு கொட்டாயில. மாட்டு கொட்டாயில் தங்குறதுக்கு மற்றவங்கெல்லாம் கொடுக்காத அளவுக்கு இவன் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாடுகளை சுத்தம் பண்ணுறதும் அந்த சாணிகளெல்லாம் அள்ளி ஒழுங்கு பண்ணுறதும் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு நீ நைட்டில் வைக்கோலை போட்டு படுத்துக்கலாம். ஸோ உனக்கு வந்து மாற்று, நீ வந்து இடம் தர, கொட்டாயில் இடம் தர, நீ மாடெல்லாம் பார்த்துக்கணும், சுற்றி வேலை பார்த்துக்கணும். ஆமாம், இதுக்கு கூலியெல்லாம் இல்லை. கொடுத்தாலும் இவன் வாங்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தங்க ஒரு இடம் கிடைச்சது பெரிய விஷயம். இதுதான் மாட்டு கொட்டகையில் வைக்கோலின் மீது படுத்துப்பது தான் அவளுடைய இருப்பிடம். காலையில் எழுந்த உடனே நேராக அந்த அந்த பிரதானமான அந்த ரோட்டுக்கு எண்டுக்கு போவா. அங்கே ஒரு விறகு கடை இருக்கும். விறகு வாங்க வர்றவங்க விறகை உடச்சி கொடுப்பாங்க. அதை தூக்கிட்டு போகிறதுக்கு சொம கூலியா யாருன்னா விறகு வாங்கியிருப்பாங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ விறகு வாங்கியிருப்பாங்க. அதை வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க. அவங்க எதனா பணம் கொடுப்பாங்க, எதனா பொருள் கொடுப்பாங்க. இப்படி விறகு வாங்காத போது அங்கே ஒரு தானிய கிடக்குது. அங்கே வந்து தானியத்தை புடைக்கிற வேலை, அந்த வேலை செய்வாள். ஸோ இதெல்லாம் குழந்தைய காப்பாற்றுறதுக்கான வேலைகள். அந்த தெருவிலேயே ஒரு மரம் இருக்கும், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் ஒரு 3 செங்கல் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அவள் கஞ்சி காசி அங்கேயே சாப்பிட்டு குழந்தைக்கும் கொடுத்துட்டு மாலையானா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு மாட்டுக்கோட்டைக்கு வந்துடுவாள். இதுதான் ஒரு ரொட்டீன் ஒர்க்கம். இப்போ இதில் வந்து இந்த வீட்டுக்காரமா கிட்ட அந்த சப் ரிஜிஸ்டர் சுப்பு ஐயர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி வந்து கொஞ்சம் நல்ல மனைவி, கொஞ்சம் மனித நல்லா இருப்பாங்க. புத்தி கொஞ்சம் இந்த மாதிரி புத்தி இல்லை. சரி, இந்த மாதிரி புத்தினா இவர் எந்த புத்தின்னு சொல்லணும் இல்லையா? இப்போ இந்த சிவப்பி அவங்க கிட்ட கேட்கறது என்னன்னா ஒன்னே ஒன்று தான். தகர டப்பா தகர குவளையில மதியத்தில் அவங்க மதியம் சாப்பாடு வெடிப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வெடிக்கக்கூடிய கஞ்சி தண்ணி, பச்சரிசி கஞ்சி தண்ணி. அவங்களுக்கு அரிசி வந்து கிராமத்துல இருந்து வரும், அவங்களுடைய பூர்வீக கிராமத்துல இருந்து வரும். அது ரொம்ப மணமா இருக்கும். அது அந்த அந்த உப்பு போட்டு அந்த பச்சரிசி கஞ்சி தண்ணியை குடிச்சாலே அவளுக்கு திம்முன்னு ஆகி போயிடும். அந்த மனம், அந்த ருசி அதுவே பசியை அடைக்கிடும். எப்பயுமே சுப்பையர் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருப்பார், விசிறிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அந்த அம்மா ஐயருடைய அம்மா கஞ்சி தகர டப்பா எடுத்துக்கிட்டு தகர குவலையை எடுத்துக்கிட்டு நிற்பா. அவங்க வந்து கஞ்சி தண்ணியை ஊற்றுவாங்க. ஊற்றும் போது இந்த ஐயர் வந்து உத்து பார்ப்பார். அதுலேருந்து 2-3 சோத்து பருக்க விழுந்தா கூட கத்துவான் மனுஷன். ஈரக்கையால காக்கா அந்த மாதிரி ஆளு. அப்போ விழுந்துச்சுன்னா கத்துவான். எப்படி கத்துவான் அந்த மனுஷனா, உன் அப்பா விட்டு சொத்தா, நீயே ஒன்றுத்துக்கும் உதவாம தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு சொல்லுவார். அப்போ இந்த அம்மாவும் சுப்பையருடைய மனைவியும் வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து தான் இங்க வாக்கப்பட்டு வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, இதெல்லாம் இந்த ஐயருடைய பழக்கம். இதுக்கு பயந்துக்கிட்டு அந்த அம்மா ஒரு பருக்க கூட இல்லாம தண்ணியை மட்டும் எடுத்தாந்து கொடுப்பாங்க அதை குடிக்கிறதுக்கு. ஒரு முறை அப்படித்தான் ஊத்தும்போது வடக்குன்னு ஒரு சவுண்டு வரும். என்ன பொத்துன்னு விழுது,
ஏதோ ஒரு சாப்பாடு போட்டி அதில் அப்படின்னு கேட்பாரு. இ- அஹ் சிவப்பி சொல்லுவா, ஐயா இல்லை ஐயா இதோ பாருங்க ஐயா, சாமி ஐயா இல்லை சாமி, சாமி இதோ பாருங்க சாமி, ஆடை கஞ்சி தண்ணியில் ஆடை இருக்குது அப்படின்னு ஒரு தூக்கி போடுவா. அதையும் தூக்கி போடுற, அதில் சத்து இருக்குது அப்படின்வான் அவன். ஐயர் அப்பப்போ சொல்லுவார், நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிட்றா நோஞ்சா நாட்டங்கிறா, நம்ம வீட்டு கஞ்சி தண்ணியை குடிக்கிற இவ நல்லா வனப்பாக இருக்கிறாரு, எங்கள் வீட்டு கஞ்சி தண்ணி அவ்வளோ சத்து உள்ளது அப்படின்வாரு ஐயர். சில நேரங்களில் கோவப்பட்டு இந்த கஞ்சி தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக, இனிமேல் தண்ணி வச்சு சாப்பாடாக செய்யாத, பொங்கிடு மொத்தமா அப்படின்வாரு. ஏன்னா அது தண்ணி போயிடக்கூடாதுன்னு. ஆனாலும் அந்த அம்மா வந்து ஆமாம் இருக்கிற சொத்து இது போயிடு போகுது அப்படின்னு இந்த அம்மா, இவருக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுவாங்க. இப்படியாக இந்த இவங்களுடைய வாழ்க்கை, சிவப்பினுடைய வாழ்க்கை இப்படியாக. ஒரு முறை அவங்க வீட்டில் விசேஷம் நடக்கும், ஐயர் வீட்டில். என்னன்னா ஐயருக்கு பிறந்த நாள், அவங்க பொண்ணுங்கன்னெல்லாம் வந்திருப்பாங்க. இவளுக்கு பசி அதிகமாகிடும், குழந்தைய தூக்கிட்டு வருவா, என்னடா இது காணுமே, இன்னும் தகர கோலையை வச்சுக்கிட்டு கஞ்சி கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரும் வெளியே வரமாட்டாங்க, உள்ளே எல்லாம் தடபடலாம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து நல்லா ஏப்பம் விட்டு சாப்பிட்டு வாசலில் வந்து நிற்பார். தோதோ சீமந்த வாரிசு வந்துக்குது பாரு அப்படின்னு நக்கலாக ஏதோ சொல்லுவார். இவ அந்த கஞ்சி தண்ணிக்காக தகர டப்பா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பசி உச்சத்தில். அப்போ குழந்தையும் அழுவோம் பசிக்கு. இப்போ இந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறதுக்கு இவ கேட்பா, அப்பா எங்கே போய்க்கிறாரு, ஐயா அந்த லாங்குவேஜ் ஐயான்னு, ஐயா எங்கே போயிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தை நடந்து போயிட்டு ரோட்டில் நின்று பார்த்துட்டு ஐயா இல்லை அப்படின்னு வரோம். கண்டிப்பாக வந்துடுவார் ஐயா, சீக்கிரம் ஐயா நம்மளை வந்து அழைச்சிட்டு போவார் அப்படின்னு அந்த குழந்தைய சமாதானம் பண்ணுவான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவ வந்து விறகு கூலிக்கு விறகு எடுத்துன்னு போய் போடும்போது ஒரு முறுக்கை வாங்கி குழந்தை கையில் கொடுப்பாங்க. அந்த குழந்தை அந்த முறுக்கை, 4 வயசு குழந்தை பசியில் இருந்தால் கூட அந்த முறுக்கை சாப்பிடாது, கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்த பிறகு தான் அந்த முறுக்கை வந்து அம்மாவுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு இந்த குழந்தை சாப்பிடும். இந்த சித்தரிப்பு அதில் வரும். அம்மாவுக்காக அந்த குழந்தை பசியில் இருந்தால் கூட முறுக்கை சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சியை ஜெயகாந்தன் வச்சுருப்பார். இப்போ இந்த இடத்துல பசி தாளலை, கஞ்சி தண்ணி வர்ற நேரம் வரல. அப்போ தான் இவ கேட்பா, என்ன சாமி வீட்டில் எதனா விசேஷங்களா அப்படின்னு கேட்பா. ஏன்னா விசேஷமாக தான் நடக்கும் உள்ள வாசனெல்லாம். அப்போ இவர் சொல்றாரு, இவ எங்க பங்கு கேட்க போறா அப்படின்னு. விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணு ஒருத்தி வந்து என் பொண்ணு வந்திருக்கால அதுதான் அப்படின்னு. அதுக்குள்ள அந்த அம்மா வந்துடுவாங்க. அந்த அம்மா வந்துட்டு, வா 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 உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், கை ஆம்ப கூட தண்ணி ஜலம் இல்லை, வந்து கிணத்துல செவந்தி எடுத்துட்டு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ வந்து குழந்தைய ஐயருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு, இங்கே இருப்பாத செல்லம் வந்துடுறேன், பசியோடு இவ்வளோ இருக்கிறான், குழந்தையும் பசியோடு இருக்கும். இந்த நேரத்தில் தான் தண்ணி இறைக்க கூப்பிட்றாங்க. வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு உள்ள போவா. இவ திரும்பி பார்த்துக்கிட்டே போவா. அந்த குழந்தை அழாம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ஐயர் வீட்டு பொண்ணுனுடைய பையன், இதே மாதிரி 4 வயசு பையன் பேன்னு அழுதுகிட்டே வெளியே ஓடியாரோம். இவர் அந்த குழந்தைய தூக்கி வச்சு சமாதானம் பண்ண பார்ப்பாரு. அது அடங்குறதாவே இருக்காது, அது தேம்பி கத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சொல்லுவார். அந்த குழந்தைக்கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்கு அதை பாரு அவனை பாருன்னு காட்டுவார். ஆனாலும் இந்த குழந்தை அழுதுன்னு இருக்கும். உட்காந்துக்கிட்டு இருக்கு பாரு சேவைப்பி குழந்தை, அது அழாம இவனை பார்த்து சிரிக்கும். இங்கேயே இவருக்கு காண்டாயிடும். நாம வந்து அந்த பையனை ஒரு விளையாட்டு பொருளா மாத்த பார்த்தா நம்ம பேரனை அவங்க ஒரு விளையாட்டு பொருளா பாக்குறானே. ஜெயகாந்தன் அந்த வரி எழுதுவார். அந்த குழந்தைய நம்ம பேரனுக்கு விளையாட்டு பொருளா காமிச்சா அந்த குழந்தை வர்க்க பேதம் கரெக்ட் ஆகாது. அந்த குழந்தை வந்து நம்ம பேரனை விளையாட்டு பொருளா பாக்குதா, அவன் அடிக்கிறான் பாரு அப்படிலாம் அந்த வரும். இதுக்கு நடுவுல அவருடைய பொண்ணு, சுப்பு ஐயருடைய பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு அறகுறையா அதுல ஒரு ஜிலேபி இருக்கும், சரியா சாப்பிடாம எடுத்தாந்து தெருவுக்கு வெளியே போடுவா. அது ஐயர் பாப்பாரு. என்ன சரியா சாப்பிடலையா, எங்க இந்த சனியை சாப்பிட விட்டா தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டுவா. அப்பயும் அந்த குழந்தை கத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2 குழந்தைய காட்டுவாங்க சீன்ல, அழுதுகிட்டே இருக்கும் அந்த குழந்தை, அடங்கவே அடங்காது. அம்மாவும் வந்து அந்த குழந்தைய வந்து சனி என்னன்னு திட்டுவா. ஏன்னா சாப்பிடுறத விடுதா பாரு சனி என்னன்னு. இந்த குழந்தை வந்து அமைதியா சிரிச்சபடி
தண்ணி இறைச்சி நிற்கிற அம்மாவை பார்த்தபடி உட்காந்துட்டு ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்துட்டு சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்கு இது இங்க வந்து பசியில் இருக்கிற பசியில குழந்தை இருக்க குழந்தை. அழாம அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டுமே 4 வயசு தான். இப்போ வந்து அதுக்கு தான் தலைப்பு ரெட்டை குழந்தை வச்சாரானா இல்லை. இப்போ இன்னொரு இடத்துல விஷயத்துக்கு வரும். இப்போ வந்து இவருக்கு வந்து இந்த ஐயர் என்ன பண்ணுவார், தூக்கி போட்டோடனே சாப்பாட்டெல்லாம் வேணாக்க கூடாது அப்படின்னு அந்த ஜாங்கிரி பார்த்தோடனே இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு 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 குரூர புத்தியை வந்து அந்த சிவப்பினுடைய குழந்தை உட்காந்துக்கிட்டு இருக்கல 4 வயசு குழந்தை, உனக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னுவாரு. அதுக்கு ஜாங்கிரினா என்னன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது பாஷை மிட்டாய். முட்டாய் முட்டாய் வேணுமா அந்த குழந்தை தோ அப்படின்னு இலையில பாரு, போ 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 மிட்டாய் மிட்டாய் நல்லா தித்திக்கும்வாரு. அது சொன்ன உடனே மிட்டாயின உடனே அந்த எச்சலையில் இருக்கிற குழந்தைக்கு எச்சலன்னு தெரியாது. ஜாங்கிரின்னு அந்த எச்சல் அந்த சிவப்பு கலர் அந்த முட்டாய் அந்த ஜாங்கிரி பார்த்தோன்னா அந்த குழந்தை வேகமா வந்து இந்த ஜாங்கிரி எடுத்து எச்சலையில் இருக்கிற ஜாங்கிரி எடுத்து வாயில கடிக்கும். அவ அங்க பாத்துருவா சிவப்பி இறைச்சின்னுங்கிறத அப்படியே விட்டுட்டு திப்பு 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 திப்புன்னு ஓடி வருவா. ஓடி வந்து குழந்தைய பலார் பலார்னு போட்டு அடிப்பா. அடிச்சு எச்சில எடுக்கிறியா எச்சில எடுக்கிறியா, அது என்ன புத்தி, எச்சிலையில எடுத்து சாப்பிட்ற புத்தி அப்படின்னு வாய் உள்ள கையை விட்டு, அது இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாய் உள்ள கையை விட்டு அதை தூக்கி வெளியே போட்டு முதுகுலே அடிப்பா. ஐயருக்கும் இவளுக்கும் நடக்கிற வாக்குவாதம் தான், வாக்குவாதம் இல்லை உரையாடல் தான் அது ஹைலைட்டா வரும். எதுக்கு இப்போ குழந்தை அடிக்கிற அப்படின்னா, அது இல்லை சாமி, என்னதான் இல்லாதப்பட்டவங்களா இருந்தா கூட எச்ச எடுத்து சாப்பிட்ற பழக்கம் வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்களும் கிடையாது, கண்டிச்சு வளர்க்கணும் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னோடனே அப்புறம் வந்து நீங்க பார்க்கக்கூடாதா அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவரு. உடனே அந்த 4 வயசு குழந்தை சொல்லும், சாமி தான் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி விட்டுரும். அவளுக்கு இன்னும் கோபம் வந்துடும் அதிகமா. சாமி தான் சாப்பிட சொன்னாரா, அப்போ நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னா இல்லைன்னுவாரு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் வந்து ஆமா என்ன இப்போ என்ன சாமி நீங்க இப்படி பண்ணலாமா, குழந்தைய போய் எச்சியில் இருக்கிறத எடுத்து சாப்பிட சொல்லியிருக்கீங்களே, இது கொஞ்சமாவது அடுக்குமான்னு அவ வந்து கேட்பா. உடனே இவர் சொல்லுவாரு, என்ன எச்சில் சாப்பிட்டா என்ன சாமி, உங்க எச்ச உங்களுக்கு வசதியா இருக்கும், நான் ஏன் எச்சில சாப்பிடணும், இவ்வளோ வியாக்கானம் பேசுறிய, நாங்க கொடுக்குற கஞ்சி தண்ணி எங்க எச்சத்தான் அப்படின்னு வச்சு, உங்க தண்ணி எச்சியா அப்படின்னு உங்களுக்கு உச்ச கட்டுறோம். ஏன்னா அது வந்து செய்யற வேலைகளுக்கு பதிலாகத்தான் பணமே வாங்காம அந்த கஞ்சி தண்ணி வாங்கி குடிக்கலாம். அது வந்து இந்த ஐயர் வந்து எச்சன்றாரு. இப்போ கஞ்சி தண்ணி கூட வந்துட்டு ஒரு சாதத்துல வடிச்ச தண்ணி அவங்க 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 பயன்படுத்தாமல் ஊத்துற தண்ணி அவங்க குடிக்கிறது கூட கிடையாது. அவங்க வேணான்னு சொல்லி ஊத்தக்கூடிய தண்ணியை தான் இவன் வாங்குறா. அதுக்கு மாற்றா, அந்த வேலைகளுக்கு மாற்றா இதை வந்து கூலியா தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், அல்லது அன்பளிப்பான்னு நினைக்கலாம். இந்த மனுஷன் வந்து அதை வந்து ஏன் எச்சன்றான். சுப்பையர் வந்து ஏன் எச்சன்னுவாரு. எச்சன்னோடனே அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் உக்கிரமாயி போய், ஓ இது எச்சையா, நான் இதை எச்சையா வாங்கி பார்க்கல, நான் இது எச்சனா இனிமேல் இந்த தண்ணி நீரே குடிமையா அப்படின்னு குடிசாமி அப்படின்ட்டு வாங்கின தண்ணியை வந்து அங்கே வச்சிருவா. அதுக்குள்ள அந்த அம்மா ஓடி வருவாங்க, என்னாச்சு பாருமா, குழந்தைய போய் எச்ச இலையிலிருந்து எடுக்க சொல்லியிருக்காரு சாமி அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பண்ணி தொலைக்கிறது, அந்த குழந்தைய நீ அடிச்சிட்ட, இந்த குழந்தைய நான் அடிக்க முடியாதே அப்படின்னு, உனக்காவது அந்த உரிமை இருக்குது. அவர் சொல்லுவா, உனக்காவது தப்பு பண்ற அந்த குழந்தைய அடிக்க உரிமை இருக்கு, இந்த குழந்தைய நான் அடிக்க கூட முடியாது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு எல்லாம் என் கர்மம் கர்மம்ட்டு போயிடுவா. இப்போ அதுக்கு பிறகு கதை அவரு ஜெயகாந்தன் எப்படி முடிப்பார்னா, அவர் அந்த உம்மது எச்ச தண்ணீரை சாமி நீயே குடிமையா அப்படின்னு வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா. போ போ அப்படின்னு அவரு. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் அவங்க பொங்கி சாப்பிட்டாங்களா வடிச்சாங்களா தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு அந்த தெருவில் சிகப்பியை காணவே இல்லை அப்படின்னு ஜெயகாந்தன் கதையை முடிப்பார். அதுக்கு பிறகு அந்த அந்த ஏரியாவுக்கு அவ வரல அப்படின்னு. இப்போ இதுதான் இரண்டு குழந்தைகள் என்பது இவ குழந்தை அவ குழந்தைன்ற கான்செப்ட் போய் வளரல. இவன் சப் ரிஜிஸ்டர் தான், பேரு தான், பதவி தான் படிச்சுக்கிறான், இன்னும் குழந்தையாக்குறான், வளரல, மூளை வளர்ச்சி இல்ல, வளர்ந்துட்டான், ரிட்டையர் வேற ஆயிட்டான் மனுஷன். நீ ரிட்டையர் ஆனா படிச்சிருந்தா குழந்தைக்கு புத்தி தாண்டா உனக்கு இருக்குது, இன்னும் வளரவே இல்லடா நீ
அப்படின்னு இரண்டு குழந்தைகள் என்பது சிவப்பினுடைய குழந்தையும் இந்த குழந்தையும். இது பொய் சொல்லாத குழந்தை, இது பொய் சொல்லக்கூடிய குழந்தை. துக்கத்திலும் அழாத குழந்தை, இது வக்கனையா எப்போதும் நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தை. அப்படி என்பதாக இந்த இரண்டு குழந்தை என்பதை ஜெயகாந்தன் தலைப்பு வச்சிருக்கக்கூடும். இதுல என்னன்னா, ஒரு தமிழச்சினுடைய தன்மானம், தமிழச்சினுடைய சுய கௌரவம், அதே தன்மானதே எனக்கும் அது வருது. தன்மானம், ஒரு தமிழச்சினுடைய தன்மானம், சுய கௌரவம், வேலை வேற, குடுக்கறது வேற. எச்சன்னு சொல்லிட்டு உன் எச்ச நான் ஏன் சாப்பிடணும், நீ ஐரன் தான் இருந்துட்டு போ, உன் எச்ச நான் ஏன் சாப்பிடணும். இப்பதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து சுப்பு ஐயர், கருப்பையா தேவர், இந்த கான்செப்ட் அந்த இப்பதான் நீங்க வந்து வர்க்க பேதம், பொருளாதாரம், ஜாதி எல்லாமே இந்த ரெண்டு பேரை வச்சு நீங்க பண்ணலாம். எல்லாமே அது வந்து எப்படி நடந்துக்கிறாங்க இன்னொன்னும் பாத்துக்கணும். இது வந்து காலகட்டத்தை நீங்க முதல்ல கவனிக்கணும். இந்த காலகட்டம், இந்த ஐயர் காலகட்டம், இந்த வேலை காலகட்டம்னா அப்போதைய காலகட்டம். ஆக காலகட்டத்தை மனசுல வச்சுதான் நீங்க கதை குறித்து வாதிக்கணும். இப்ப நடந்துக்கிறாங்களா, இப்ப பண்றாங்களா, அதை பத்தி வரல. நம்ம கதையில் சொல்லப்பட்ட நடந்தா அதை நீங்க இந்த கதையோட பொருத்தி பார்த்துட்டு நீங்க பண்றது தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு இனத்தினுடைய ஒரு பெண்ணினுடைய தன்மானம் எவ்வாறாக இருக்கிறது. பசியில இருந்தா கூட அவ குரல் கொடுக்குறாப்ப, எதன் பொருட்டும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகல. பாத்தீங்களாங்க, ஐயா ஏன் விட்டுங்க ஐயா, சரி விடுங்க, என் பிள்ளை தெரியாம பண்ணிச்சு, நீங்க தான் கொடுத்துட்டீங்க, அப்படியெல்லாம் இல்ல. எச்ச சாப்பிட்டது தப்பு, குழந்தைய அடிக்கிறா, இனிமேல் உங்க வீட்டுல எச்சுன்னு நீ சொல்லிட்டு இல்ல, அந்த கஞ்சி தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேயா அப்படின்ட்டு போயிட்டான். அத்தனை பசியோட. இதுதான் வந்து ஒரு தமிழ் பெண்ணினுடைய தன்மான சுயகௌரவத்தை சொல்லக்கூடிய அரசியல். அதே நேரத்தில் ஒரு மேட்டுக்குடி இருக்கக்கூடியவருடைய நக்கல், நையாண்டி, என்னுடைய எச்சை என்கின்ற பெருமிதம், எச்சையில் இருக்கக்கூடிய பெருமிதம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. இதுதான் இந்த நடத்தக்கூடிய ஒரு அரசியல். இது வந்து இதுதான் கதாபாத்திரத்தினுடைய பெயர், நடக்கக்கூடிய இடம், பேசுற லாங்குவேஜ், இதுக்கு ஊடாக இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே இது இருக்கிறதால நக்கீரனுடைய கதை பேசும் அரசியல் என்கின்ற இந்த டிவில இந்த கதையின் ஊடாக வரக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் சரியானதாக எனக்கு பட்டது. இருவேறு விதமான சமூகம், இருவேறு விதமான ஜாதி, ஒரு தமிழ் பெண்ணினுடைய தன்மானம், சுயகௌரவம், இன்னொரு இனத்தினுடைய நக்கல், நையாண்டி, அது சீண்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதால எனக்கு ஜெயகாந்தனுடைய இந்த இரண்டு குழந்தைகள் பிடித்த கதை பேசும் அரசியலுக்கு ஏற்ற கதை. ஜெயகாந்தன் எதனால் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு பேசப்படக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்காருன்னா இந்த மாதிரியான படைப்புகளை கொடுத்தனால தான். இந்த படைப்பில் பேசாத அரசியலே இல்லைங்கிற மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா ஒரு இரண்டு குழந்தைகளை காமிச்சு அதில் இருக்க ஒரு வர்க்க பேத அரசியலை காட்டுகிறார். அதே மாதிரி ஒரு வர்க்கத்தில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் அது சாப்பிட மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்குது. இன்னொரு குழந்தைக்கு வந்து சாப்பாடே பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்துட்டு அம்மாக்கா வந்து ஒரு காற்று கிடக்குது, அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கிறோம். அதே போல் ஒரு குடும்பத்தில் அவங்க சமைக்கிறாங்க, சமைச்சதில் இருந்தால் மிச்ச சாப்பாடெல்லாம் அவங்க வாங்கலை, அது சமைச்சதுல வடிகஞ்சி தான். வடிகஞ்சிங்கிறது ஒரு ஊட்டச்சத்தான ஒரு ஆகாரமாக தான் பார்க்குறாங்க, தன்னோட கூலி வேலைக்கு ஒரு சம்பளமாக தான் பார்க்குறாங்க. இதில் வந்து எதை பேசினாலும் நம்ம வந்து பொதுவாக ஒரு சைடில் பேசக்கூடாது இல்லையா, ஏன்னா நம்ம அரசியல் பேசுகிறோம் கூட. இதில் இந்த கதையில் வந்து சுப்பு ஐயருடைய மனைவியை ரொம்ப தங்கமானவங்களா, ரொம்ப கருணை உள்ளவங்களா அப்படிதான். ஏன்னா அவங்க வந்து சாப்பாடு, இவ தண்ணி இறைச்சா இல்லையா, அவங்க சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க, இவளுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாட்டை பார்த்து அவங்க கண் கலங்குவாங்க. எனக்கு இதை கூட என்னட்டா, பெண்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு உயர்ந்த வர்க்கமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஒடுக்கப்பட்ட வர்க்கமா இருந்தாலும் பெண்கள், நீங்க விளிம்பு நிலையா இருந்தாலும் சரி, நடுத்தர ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் பெண்களுடைய நிலைப்பாடு, பெண்களுடைய சுதந்திரம் என்பது ஒரே மாதிரி தான். ஜாதி தான் மாறிக்குதே தவிர இன்னமும் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் சொல்லும், பெண் என்பவள் இரண்டாம் பிரஜையாகவே தொடர்ந்து எல்லா ஜாதியிலும் பார்க்கப்படுகிறாள். அதையும் வந்து இந்த கதை வந்து பேசுது. ஆமா, அந்த அம்மா அப்படித்தானே, அந்த அம்மா அப்படித்தான். நான் பேசக்கூடிய அரசியலை தான் அந்த அம்மா கண் கலங்குறாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து உண்மையில வந்து இப்ப
இந்த சுப்பு ஐயருக்கு வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு அவர் கணவர் விட்டுட்டு போயிருக்காரு, அதனால வந்து இவங்க வந்து வேற வழி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்காங்கங்கிறத வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியல. அவர் வந்து ஒரு ஆணவத்தோடய வந்து அந்த திமிரோடய இருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது. அவ பாவம் ஒரு பொம்பளை வந்துட்டு ஆமா. இவ்வளோ வேலை ஏன்னா நம்ம செஞ்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. நம்ம இந்த சுப்பு ஐயர் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ம் இது இந்த 2 இன அரசியல் பேசும்போது பெண் அரசியலும் நம்ம பேசணும் இல்லையா? ம், ம், அதனால எல்லா ஜாதியிலும் ம். பெண்கள் இப்படிதான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறது தான் நாம நிஜமா பேசுற அரசியலா இருக்க முடியும். இல்லை உண்மை அதெல்லாம் எல்லாமே கலந்து தானே இருக்குது. ஆமா. அந்த பெண்மணி வந்து அவங்க தானே சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு எண்ணத்தில் இவனும் ஒரு குழந்தை மாதிரியே இருக்காங்கிறதே வந்து ஆமா. சுட்டி காட்டுறதே அவங்க ஆமா. தான். அந்த கதையே அந்த அந்த தலைப்புக்கு கொண்டு வரதே அந்த அந்த அம்மா அவங்களோட தான். தான். ஆமா. இந்த ஜெயகாந்தனோட சீரியத்தை மிகச்சிறப்பாக அதில் இருக்க நுட்பமான அரசியல் எல்லாத்தையும் வந்து நக்கீரன் டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.